எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுல இருந்து. இந்த பதிவில் வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஸ்டேட் அதை பற்றி விவாதிக்க போகிறோம். நான் சொல்கிற இந்த ஸ்டேட் வந்து நிறைய இடத்துல நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம நிறைய இடத்துல கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இதை கவனிச்சிங்கன்னா நிறையா வெயிட் ஏறுறவங்களுக்கு, அதிகமாக எடை உள்ளவங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன ட்ரிக்காக இருக்கும். பட் இதை நீங்கள் தெளிவாக இதில் கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியாவும் கிடைச்சிரும். ஸோ வேற ஒன்றும் கிடையாது, ஓவர் ஈட்டிங். அதாவது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது. இது சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் இந்த சிம்பிளான சின்ன விஷயத்த நீங்கள் நிறைய வாட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை என்ன செய்யும், உண்டாக்கும். நான் திரும்ப திரும்ப என்னுடைய மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிற காரணம் வந்து என்னென்னா, பழங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்த கவனிங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை கவனிங்க. டீயை கவனிங்க, ஸ்நாக்ஸை கவனிங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஃப்ரூட்ஸ் உங்கள் கண் பார்வைக்கு இல்லாமல் ஃபுல்லாக ப்ராசஸ்டு ஃபுட்டாக சுற்றி இருக்கு இல்லையா, அதை கவனிங்க. எல்லாமே சைக்கலாஜிக்கல், எல்லாமே சிஸ்டம் ஓரியன்ட். நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கீங்க, அந்த சிஸ்டம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக சப்கான்ஷியஸாக நீங்கள் அறியாமலேயே ஒரு ஃபுட்டை கன்சியூம் பண்ண வைக்கிதுங்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா சும்மா பழங்களை போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது எல்லோரும் சொல்லலாம், ஆனால் அதில் என்ன சைக்கலாஜி பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ராசஸை நம்பி நீங்கள் செய்வீங்க. அதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் தான் இந்த ஓவர் ஈட்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் விழுந்து சொல்லணும்னா, ஒரு விருந்து சாப்பாடுக்கு நீங்கள் போகிறீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் விருந்து சாப்பாடுக்கு போய் ஒரு ஃபுல் விருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் வெளியே வந்து என்ன சாப்பிடுவீங்க? டீ, காஃபி, ஐஸ்கிரீம், டெசர்ட்ஸு, இன்னும் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் வெளியே ஸ்டால் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அப்போ ஒரு ஃபுல்லாக பசியானதுக்கு அப்புறமும் திருப்பி உங்களால் என்ன செய்ய முடியுது? ஃபுட்டை உள்ளே தள்ள முடியுது. ஆனால் இந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக பசியானதுக்கு அப்புறமும் உணவு உள்ளே தள்ளக்கூடிய ஸ்டேட்டு, இது எதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்? சமைச்ச உணவுக்கு. இந்த சமைச்ச உணவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட் அப்ளை ஆகும். சமைக்காத உணவுக்கு, பழங்களுக்கு இது அப்ளை ஆகாது. பழங்களை நிறையா சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிற இது புரியும். எப்படின்னா, இப்போ நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம மெம்பர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பாக்ஸ் வருது இல்லையா, அந்த பாக்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறமும், சாப்பிட்டு பசியானதுக்கு அப்புறமும் திருப்பி பழங்களை பார்த்தா சாப்பிட தோணுதா? தோணாது. பழங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான சக்தி உடம்புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, உங்களை வந்து பழங்களை ஓவர் ஈட் பண்ண விடாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். நான் ஒரு ஃபுல் பாக்ஸ் காலைல சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திரும்பி போய் ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு ஆரஞ்சோ போய் சாப்பிட என்ன செய்யாது? தோணாது. அடுத்து பசிக்கிற வரைக்கும் தோணாது. அப்போ அந்த ஓவர் ஈட்டிங்கிற ஒரு லைன் இருக்கு இல்லையா, தேவைக்கு அதிகமாக போகக்கூடிய அந்த ஓவர் ஈட்டிங், இது வந்து எதில் நடக்காது? ஃப்ரூட்ஸில் நடக்காது. நடக்கக்கூடிய ஒரே பகுதி எது? சமைச்ச உணவில் மட்டும்தான். அப்போ நிறைய பேர் வெயிட் லாஸ் பற்றி கேட்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் நீங்கள் கொடுக்குற பழங்கள் என்ன கலோரின்னு கேட்பாங்க. வாழைப்பழம் சாப்பிடலாமா, சாப்பிட்டா வெயிட் போடுன்றாங்க அப்படின்பாங்க. நான் சிம்பிளாக சொல்வேன், நீங்கள் ஒரு வாரம் முழுக்க கூட பழத்தை ஃபுல்லாக சாப்பிடுங்க, வெயிட்டு ஒரு பாயிண்ட் கூடுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. சொல்லப்போனால் வெயிட் ரொம்ப குறையும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஏன்னா உங்ககிட்டயும் ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறத நம்பணும்னு அவசியம் கிடையாது. பழங்களை நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும், எவ்வளோ தான் அதிகமாக சாப்பிட்டாலும் வெயிட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இயற்கையே அங்கே ஒரு என்ன வச்சிருக்கு, ஒரு பேரியரு வச்சிருக்கு. ஓவர் ஈட்டிங் பண்ண விடாது. நம்ம உடம்பு பழங்களை ஓவர் ஈட்டிங் பண்ண விடாது. உடம்புக்கு தேவையான சக்தி கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி போய் பழங்களை பார்க்க கூட உங்கள் உடம்பு என்ன செய்யாது, சாப்பிடணும்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக ட்ரிகர் பண்ணாது. பசிச்சா மட்டும்தான் ட்ரிகர் பண்ணும். ஆனால் பசிச்சாலும் சரி, பசி காட்டினாலும் சரி, ஆசைக்காக எப்படி வேணாலும் ட்ரிகர் பண்ணக்கூடிய உணவு இந்த சமைச்ச உணவு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்னால தான் ஃப்ரூட்ஸ் வந்து வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிற காரணம் இதனால தான். இந்த ஓவர் ஈட்டிங் பழங்களில் நடக்கவே நடக்காது. ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும்னா, சமைச்ச உணவு ஆசையை தூண்டும். ஓகேவா? ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆசையை தூண்டிக்கிட்டே இருந்து உங்களுக்கு பசிச்சாலும் சரி, பசிக்காட்டினாலும் சரி, காலங்காத்தால 2 மணிக்கும் சரி, 3 மணிக்கும் சரி, பிரியாணி சாப்பிட்ற பழக்கத்தையும் உண்டாக்கி, நிறையா டெம்டேஷன்ஸை உருவாக்கி, எக்கச்சக்க ஆசைக்காக வயிறு ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்காம ஆசைக்காக நிறையா உணவு என்ன செய்யும், உள்ளே தள்ளும். ஆனால் இந்த பக்கம் பழங்கள் வந்து உடம்புக்கு என்ன எனர்ஜி தேவை, அதுக்கு உண்டான உணவு உள்ளே போயிடுச்சா, ஸ்டாப். இங்கே பேரியர் இருக்குது, இங்கே பேரியர் கிடையாது. அப்போ நீங்கள் எதை சாப்பிட்றதுக்கு கவனமாக இருக்கணும்? பழங்களை சாப்பிட்றதுக்கு கவனமாக இருக்கணுமா, இல்லை சமைச்ச உணவு சாப்பிட்றதுக்கு கவனமாக இருக்கணுமா? நிறையா பேர் பழங்களை பயந்து பயந்து இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு என்னமோ ஆகி போயிடுமோ, அது வந்துடுமோ, இது வந்துடுமோ. அவங்களும் சொல்லியும் பயம் ஒன்றும் இது பண்ணுறது கிடையாது. சுற்றி உள்ளவங்க அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் சமைச்ச உணவு சாப்பிட்றதுக்கெல்லாம் பயம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலைமை அப்படி இருக்குது. பழங்களை சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு காலங்காத்தால் கரும்புச்சாறு குடிக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே காலங்காத்தால் 1/2 லிட்டருக்கு டீ காஃபி குடிக்க ரெடியாக இருக்காங்க. நினச்சி பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. ஸோ இந்த பதிவை பார்த்து ஓவர் ஈட்டிங்னா என்ன, அது எதில் அப்ளை ஆகுதுன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, இல்லை கால் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இதை தாண்டி முழு ஆரோக்கியத்தை பெறணும், டயட்டை ஃபாலோ பண்ணி முழு ஆரோக்கியத்தை நான் பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது. நிறைய வெபினார்ஸு, கிளாஸஸ்லாம் நடக்கும். நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் எப்படியும் சொல்கிற மாதிரி தான், இயற்கையை நம்புங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஓவர் ஈட்டிங் பண்ணாமல் இருங்க. நன்றி, வணக்கம்.